الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الصلاة والسلام عليك يا رسول الله وعلى آلك وأصحابك يا حبيب الله الصلاة والسلام عليك يا نبي الله وعلى آلك وأصحابك يا نور الله نويت سنة الاعتكاف அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபியீன்கள், தபௌ தாபியீன்கள், சாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய இறைநேச செல்வர்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் அன்பு நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எவைகளையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவைகளை முழுமையான முறையிலே பின்பற்றி வாழ்வதற்கும், எவைகளை விட்டும் தவிர்த்து வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவைகளை விட்டு முழுமையான முறையிலே தவிர்த்து வாழ்வதற்கு முதலில் எனக்கும் இரண்டாவது உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்துக்களை ஓதுகின்ற விடயத்திலே ஏராளமான ஹதீதுகள் ரிவாயத் செய்யப்பட்டுள்ளன. ஒரு ஹதீஸ் ஷரீஃபிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நவின்றுள்ளார்கள், யார் என் மீது ஒரு முறை ஸலவாத் ஓதுகிறாரோ அல்லாஹு தஆலா அவரின் மீது 10 ரஹ்மத்துக்களை இறக்கி விடுகின்றான். மேலும் யார் என் மீது 10 தடவைகள் ஸலவாத் கூறுகிறார்களோ அல்லாஹு தஆலா அந்த மனிதனின் மீது 100 ரஹ்மத்துக்களை இறக்கி விடுகின்றான். மேலும் யார் என் மீது 100 தடவைகள் ஸலவாத் ஓதுகிறார்களோ அல்லாஹு தஆலா அந்த அடியானுடைய அந்த மனிதனுடைய 2 கண்களுக்கு மத்தியில் எழுதிவிடுகின்றான், இந்த மனிதன் நிஃபாக் முனாஃபிக் தனத்தை விட்டும் மேலும் நரகத்தினுடைய நெருப்பை விட்டும் விடுதலை பெற்றவன் என்பதாக அல்லாஹு தஆலா எழுதிவிடுகின்றான். மேலும் அந்த மனிதனை கியாமத்துடைய நாளில் சுஹதாக்களோடு வைப்பான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே நாம் முயற்சி செய்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்துக்களை ஓதக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நசீபாக்கி அருள்வானாக. ஸல்லு அலல் ஹபீப் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்தும் வஸலாமன் அலைக யா சய்யதி யா ஹபீபி யா ரசூலல்லாஹ். கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் தஆலா உலகத்திலே பல மனிதர்களை படைத்து அந்த மனிதர்களில் சில மனிதர்களை சிறந்தவர்களாக, சிறப்புகள், மகத்துவங்கள், கண்ணியங்கள் மிக்கவர்களாக அல்லாஹ் தஆலா இருக்கின்றார். அந்த வகையிலே நபிமார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அனைவர்களிலும் சிறந்தவர்கள். அதன் பின்னால் சஹாபாக்கள், தாபியீன்கள், தபௌ தாபியீன்கள், இவ்வாறு நமக்கு மார்க்கம் அழகான முறையில் ஒரு வரையறை, ஒரு தொடர்பை நமக்கு கற்றுத்தந்துள்ளது. அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய சில நேசர்கள், அல்லாஹ்வுடைய நண்பர்கள், அமல் இபாதத்துக்களின் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற சில மகான்கள், இவர்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், கியாமத்து வரை வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் ஈமான் கொண்டு நல் அமல்கள் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று அதிலும் ஒரு படி உயர்ந்தால் அல்லாஹ்வுடைய விலாயத்தை பெற்று அல்லாஹ்வுடைய நண்பர்களாக, நேசர்களாக மாறி இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்தார்கள். சில மனிதர்களை பற்றி இன்று உலகம் பேசுவது கூட கிடையாது. உலக விடயங்களில் ஈடுபட்ட, உலகத்திலே பெரும் செல்வந்தர்களாக வாழ்ந்து ஆனால் நிராகரிப்பிலே வாழ்ந்த பெரும் பெரும் மன்னர்கள் இருந்தார்கள். அந்த மன்னர்களை கூட இன்று நல்ல விதமாக யாரும் பெயரை கூறுவது கிடையாது. பெயர் கூறப்படக்கூடிய மனிதர்கள் என்றால் யார் பல நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் உலகத்திலே வாழ்ந்தும் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து கபரிலே வாழ்ந்தாலும் கூட இன்றும் அவர்கள் ஞாபகப்படுத்தப்படுகிறார்கள். கியாமத்து வரை அவர்கள் ஞாபகப்படுத்தப்படுவார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பற்றி குர்ஆனுடைய ஒரு வசனத்தின் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். சூரா மரியம்ல 96வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், இன்னல்லதீன ஆமனு
வஅமிலு ஸாலிஹாத்தி சயஜஅலு லஹுமுர் ரஹ்மானு வுத்தா. நிச்சயமாக யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் சாலிஹான அமல்களை செய்கிறார்களோ சயஜஅலு லஹுமுர் ரஹ்மானு வுத்தா, வெகு விரைவில் அல்லாஹு தஆலா அவர்களுடைய முஹப்பத்தை மனிதர்களுடைய உள்ளங்களிலே ஏற்படுத்தி விடுவார். யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்து உலகத்தில் வாழ்கின்றார்களோ அவருடைய முஹப்பத்தை மனிதர்களுடைய கல்புல உள்ளங்களில் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி விடுவான். அப்படி என்றால் அல்லாஹ்வும் அவர்களை முஹப்பத் வைக்கின்றான், மனிதர்களுடைய உள்ளத்திலும் அந்த முஹப்பத்தை அல்லாஹு தஆலா திணித்து விடுகின்றான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான ஒரு ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹு தஆலா ஒரு அடியானை முஹப்பத் வைத்தால் ஜிப்ரீல் அமீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிடுகின்றார். என்ன கட்டளை? இன்னி உஹிப்பு ஃபுலானன் ஃபஅஹிப்பு. ஜிப்ரீலே, உலகத்திலே வாழக்கூடிய இந்த மனிதரை நான் முஹப்பத் வைக்கின்றேன், நீங்களும் முஹப்பத் வைங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முஹப்பத் வைக்கின்றார்கள். அதன் பின்னால் வானத்திலே ஒரு அசரீரி, ஒரு சத்தம் கேட்கப்படுகிறது, ஒரு அழைப்பு விடுக்கப்படுகிறது. சும்ம யுனாதி ஃபிஸ்ஸமா, வானத்திலே ஒரு மனிதர் கூறுவார். எவ்வாறு கூறுவார் என்றால், இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன் ஃபஅஹிப்புஹு. மலக்குகளே, அல்லாஹு தஆலா உலகத்திலே இந்த அடியானை முஹப்பத் வைக்கின்றான், மலக்குகளே நீங்களும் அவரை முஹப்பத் வைங்க. அப்ப அந்த மலக்குகளும் அந்த மனிதனை முஹப்பத் வைக்கின்றார்கள். சும்ம யூதஅல் கபூலு ஃபில்லாஹ். பின்பு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த மனிதனுடைய கபூலியத்தை, அந்த மனிதனை அல்லாஹ் கபூல் செய்ததை பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களிடத்திலே அல்லாஹு தஆலா போட்டு விடுகின்றான். அப்படி என்றால் அல்லாஹ் யாரை முஹப்பத் வைக்கின்றானோ அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மனிதனை முஹப்பத் வைக்கின்றார்கள். அதன் பின்னால் வானத்திலே அறிவிக்கப்பட்டதன் பின்னால் வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குகளும் அந்த மனிதனை முஹப்பத் வைக்கின்றார்கள். அதன் பின்னால் அந்த மனிதனுடைய அந்த கபூலியத்தை அல்லாஹு தஆலா பூமியிலே போடுகின்றான். அப்படி என்றால் பூமியில் வாழக்கூடிய மனிதர்களுடைய கல்விலும் அந்த அடியானுடைய முஹப்பத்தை அல்லாஹு தஆலா புகுத்தி விடுகின்றான். இவர்கள் யார்? இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள். ஈமான் கொண்டு நல் அமல்கள் செய்யக்கூடியவர்கள், அமல் செய்தாலும் அல்லாஹ்வுடைய ரிவாவுக்காக வேண்டி மாத்திரம் அமல் செய்யக்கூடியவர்கள், உலகத்தினுடைய லாபங்களை எதிர்பார்க்காமல் அமல் செய்யக்கூடியவர்கள், உலகத்தினுடைய சொற்ப ஆசா பாசங்கள், உலகத்தினுடைய சொற்ப ஆசைகளுக்கு விலை போகாமல் ரப்புடைய திருப்பொருத்தத்திற்காக மாத்திரம் அமல் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த சாலிஹீன்கள். இவர்கள் தான் இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி சயஜஅலு லஹுமுர் ரஹ்மானு வுத்தா. யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்கின்றார்களோ அல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த முஹப்பத்தை மனிதனுடைய கல்விலே ஏற்படுத்தி விடுகின்றார். இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்று நாம் சொல்வோம். இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய நண்பர்கள் என்று நாம் சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள். அரபியிலே கூறுவதாக இருந்தால் வலியுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வலி என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய நண்பர்களுக்கு வலி, அந்த நண்பர்கள் என்ற அந்த பன்மை வார்த்தை அவுலியா உல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பர்கள். ப்ளூரல்ல சொல்றதா இருந்தால், சிங்குலர்ல ஒருமையில வலி என்றால் பன்மையிலே அவுலியா. இந்த அவுலியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் தான். நல்ல ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செய்யக்கூடிய இந்த சாலிஹீன்கள், இவர்கள் இறை நெருக்கத்தை பெற்றவர்கள். எந்த ஒரு அமலாக இருந்தாலும் விட்டு வைப்பது கிடையாது. நஃபிலான அமல்களையும் செய்வார்கள். ஒவ்வொரு நாளும் அல் குர்ஆனை அதிகமாக ஓதுவார்கள். இரவு நேரங்களில் நஃபிலான தொழுகைகளில் ஈடுபடுவார்கள். இப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் அமல்கள் செய்வதோடு தன்னுடைய நன்னடத்தையை மும்முரமாக ஈடுபடுவார்கள். நற்குணமுடையவர்களாக இருந்தார்கள். இந்த மனிதர்களை பார்த்து முஸ்லிம் அல்லாதவர்கள் இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்துள்ளார்கள். இந்த சாலிஹான மனிதர்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள், அல்லாஹ்வுடைய விலாயத்தை பெற்றவர்கள். இந்த அல்லாஹ்வுடைய நண்பர்கள் இருக்கிறார்களே, இவர்களுடைய செயல்கள், இவர்களுடைய நன்னடத்தை, இவர்களுடைய நற்குணங்களின் காரணத்தினால் மனிதர்கள் தாரை தாரையாக இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்ததாக வரலாறுகளில் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இப்படிப்பட்ட மகான்கள், இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய நேசர்கள், இந்த அவுலியாக்களில் ஒருவர் தான் இந்த ரஜப் மாதத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்தக்கூடிய ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்தி அஜ்மீரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள். இந்தியா என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டில் குஃபுர்லையும் ஷிர்க்லையும் மனிதர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரம், இஸ்லாம் முஸ்லிம் என்ற பெயர் கூட இருக்காத நேரம். இந்த நேரத்தில் அந்த இந்துஸ்தான் என்று சொல்லக்கூடிய இந்தியாவுக்கு வருகை தந்து அங்கிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு சரியான அகீதாக்களையும்
சரியான அமல்களையும் அதை எடுத்து கூறி எடுத்து காட்டி தன்னுடைய நன்னடத்தையும் எடுத்து காட்டி மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தவர்கள் தான் இந்த ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்டி அஜ்மீரி என்று சொல்லக்கூடியவர்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவர்கள் அல்லாஹ்வுடைய விலாயத்தை பெற்ற மகான். சிறு பராயத்தில் இருந்தே தக்வாவுடையவர்கள். இவர்களுடைய சிறு வரலாறு, இவருடைய இந்த பயோகிராஃபி என்று சொல்லக்கூடியவருடைய அந்த வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் இவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய பரம்பரையை சார்ந்தவர்கள். இருதரப்பிலும் தந்தையுடைய வழி தாயுடைய வழி இரண்டு பக்கத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரம்பரை என்று சொல்லக்கூடிய அந்த மௌலானா ஃபேமிலின்னு சொல்லுவோமே, இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்டி அஜ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். நாம் பார்க்கிறோம், உலகத்தில் எவ்வளவோ தலைவர்கள் வாழ்ந்தார்கள், பெரும் பெரும் கோட்டைகளை கட்டி வாழ்ந்தார்கள். அவர்களை விட பணம் காசிலே செல்வத்திலே அதிகமான மனிதர்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கவே முடியாது. அப்படியெல்லாம் கோட்டையை கட்டி வாழ்ந்தவர்கள் இன்று உலகத்திலே ஞாபகப்படுத்தப்படுகிறார்களா? கிடையவே கிடையாது. ஞாபகப்படுத்தப்படுவது கிடையாது. ஒரு காலம் தான். எங்கட காலத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் நம்முடைய அப்பா அம்மா, நம்முடைய மூதாதையர்கள், உம்மா வாப்புமா அப்பா அம்மா வாழ்ந்த காலத்தில் எங்களுக்கு தெரியும் சில பணக்கான மனிதர்கள் வாழ்ந்திருப்பார்கள். உலகத்தில் நம்முடைய குடும்பத்தில் இருப்பார்கள், அக்கம் பக்கத்தில் இருப்பாங்க, எங்களோட வியாபாரம் செய்தவர்களில் இருப்பார்கள். இன்னைக்கு அவனோட நாங்கள் வியாபாரம் செய்யணும். அவனோட வாப்பா பெரும் செல்வந்தனாக இருந்திருப்பான், பெரும் பணக்காரராக இருந்திருப்பார், பல மாளிகைகள் இருந்திருக்கும். ஆனால் அவர் மரணித்து விட்டால் ஒரு நாள், 2 நாள், 1 மாதம், 2 மாதம், 1 வருடம், 2 வருடம், அதன் பின்னால் யார் அவர்களை ஞாபகப்படுத்துவது? உலகத்திலே ஏதாவது புதுமையான செயல்களை செய்திருந்தால், அதுவும் மார்க்கத்திற்கு உட்பட்டு இந்த சமுதாயத்திற்கு பிரயோஜனமான ஏதாவது ஒரு செயலை செய்திருந்தால் அவர்கள் ஞாபகப்படுத்தப்படுவார்கள். ஏன்? அந்த நல் அமல்களின் காரணத்தினால் ஞாபகப்படுத்தப்படுவார்கள். இவ்வாறு தான் நம்ரூத், ஃபிரௌன் போன்ற கொடும் கோலர்கள் இருந்தார்கள். ஆனால் நல்ல விடயத்திற்கு ஞாபகப்படுத்தப்படுவார்களா? இல்லை. தீய காரியங்களுக்கு தான் ஞாபகப்படுத்தப்படுவார்கள். அபூ ஜஹல், அபூ லஹபும் இந்த உலகத்திலே வாழ்ந்தான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அதே காலத்திலே வாழ்ந்தான். ஆனால் ஈமான் கொள்ளவில்லை. எதற்காக ஞாபகப்படுத்தப்படுகின்றோம்? லானத் செய்வதற்காக. தப்பத் யதா அபீ லஹபின் வ தப். அவனுக்கு லானத்துக்காகத்தான் ஞாபகப்படுத்தப்படுகின்றோம். நம்ரூத் ஃபிரௌனாக இருந்தாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பிலே போட்டான் என்று கொடூரமாகத்தான் அவன் பேசப்படுகின்றான். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கர்பலாவுடைய அந்த மைதானத்திலே அந்த யஸீது கூட்டத்தினர்கள் ஷஹீதாக்கினார்கள். எவ்வாறு ஞாபகப்படுத்தப்படுகிறார்கள்? யஸீது கொடும் கோல் ஆட்சி செய்தவர்கள், கொடும் கடுமையான கூட்டம் என்று. நல்ல விடயங்களுக்கு ஞாபகப்படுத்தப்படுவது கிடையாது. யார் ஈமான் கொண்டு சாலிஹான அமல்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய திரு பொருத்தத்திற்காக செய்தார்களோ, தன்னுடைய நன்னடத்தையின் மூலமாக மக்களை இஸ்லாத்திற்குள்ளே நுழைய வைத்தார்களோ, இவர்களுடைய நன்னடத்தையை பார்த்து யார் இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்தார்களோ, இப்படிப்பட்ட மகான்கள் தான் இந்த உலகத்திலே ஞாபகப்படுத்தப்படுகிறார்கள். அருமை சஹாபாக்கள் ஞாபகப்படுத்தப்படுகிறார்கள், ஹலீஃபாக்கள் ஞாபகப்படுத்தப்படுகிறார்கள். அபூ பக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹும். ஏனைய பத்ருடைய சஹாபாக்கள் ஞாபகப்படுத்தப்படுகிறார்கள், கர்பலாவுடைய சஹாபாக்கள் ஞாபகப்படுத்தப்படுகிறார்கள். இப்படி உஹது, ஹந்தக் இப்படி போன்ற யுத்தங்களில் கலந்து கொண்ட சஹாபாக்கள் ஞாபகப்படுத்தப்படுகிறார்கள். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தர்பியத்திலே வளர்ந்தவர்கள், அன்னவர்களோடு வாழ்ந்து அன்னவர்களிடம் மார்க்கத்தை கற்று அமல் செய்து ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணித்தார்கள், ஞாபகப்படுத்தப்படுகிறார்கள். இதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் இந்த உலகத்திலே இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டி செய்த தியாகங்கள், இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தது, நஃபிலான அமல்கள் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று தன்னுடைய நன்னடத்தையின் மூலமாக தாரை தாரையாக மனிதர் கூட்டத்தை இஸ்லாத்திற்கு நுழைய வைத்த இந்த மகான்கள் உலகம் அழியும் வரை ஞாபகப்படுத்தப்படுவார்களே. இதை நாங்கள் செய்யவில்லை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். முஸ்லிம்ல வந்து அந்த ஹதீஸ் ஷரீஃபை நாங்கள் கேட்டோம். அல்லாஹ் யாரை முஹப்பத் வைக்கிறானோ, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்றான், நான் இவரை முஹப்பத் வைக்கிறேன், ஜிப்ரீலே நீங்களும் முஹப்பத் வைங்க. அதன் பின்னால் வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குகள் அவரை முஹப்பத் வைக்கிறார்கள். அல்லாஹ் முஹப்பத் வைக்கிறான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முஹப்பத் வைக்கிறாங்க, வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குகள் முஹப்பத் வைக்கிறார்கள். அந்த அடியானை யாரை அல்லாஹ் விரும்புகின்றானோ அதன் பின்னால் அல்லாஹ் பூமியில் வாழக்கூடிய மனிதனுடைய கல்புல அந்த முஹப்பத்தை இறக்கி விடுகின்றான். நாங்க முஹப்பத் வைக்கிறோம், அல்லாஹ் நம்மள கல்புல போட்டுகிறான், இவனை நீங்க முஹப்பத் வைங்க. சிலரோடு எங்களோட டச் சரியான நெருக்கமாயிருக்கும், சிலரை நாங்கள் நல்ல நெருங்கி பழகுவோம். சிலரோட சில மனிதர்களை தூரத்தில் கண்டா சலாம், சில மனிதர்களை தூரத்தில் கண்டா சிரிச்சுட்டு போயிடுவோம். உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறாங்க, யாருன்னு எங்களுக்கு தெரியாது, யார் எவர் என்று எங்களுக்கு தெரியாது. அவ்வளவு கோடிக்கணக்கான மனிதர் உலகத்திலே வாழ்கின்றார்கள். ஆனால் சிலரை மாத்திரம்தான் நாம் கல்புல எண்ணி முஹப்பத் வச்சு வாழ்கிறோம். இந்த முஹப்பத் ரப்பு நம்முடைய கல்புல போட்டது.
இதே போன்று தான் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய இறைநேசர்களுடைய முஹப்பத்தை கல்விலே போடுகின்றான். ஏன்? அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த தியாகங்கள் அவ்வாறு. ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்தி அஜ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிறு பராயத்திலிருந்தே தக்வாவோடு இறையச்சத்தோடு வாழ்ந்தவர்கள். தாய் தந்தை இருவரும் தக்வாதாரிகள். ஒரு மனிதனுடைய உம்மா வாப்பா தக்வாவோடு இருந்தால் அந்த குழந்தை சாலிஹான குழந்தையாகத்தான் நிச்சயமாக பிறக்கும். சாலிஹான குழந்தையாகத்தான் அவர்கள் வாழ்வார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் நாங்கள் நம்முடைய குடும்பத்தில் யாரையாவது சிந்திச்சு பாருங்க. யாரையும் பற்றி கெட்ட எண்ணம் கொள்ளக்கூடாது. இவன் நாசமாக இருக்கிறான், என் உமா அப்பா நாசமாக போட சொல்லிட்டு இல்லை. யாரையும் பற்றி கெட்ட எண்ணம் கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. யாராவது நல்ல சாலிஹான குழந்தைகள் இருந்தால், வாலிபர்கள் இருந்தால் யோசிச்சு பாருங்க. அவங்களோட உம்மா வாப்பா இபாதத்தாலியாக தான் இருப்பாங்க. அவங்க செய்யற இபாதத்தை பார்த்து அந்த புள்ள வளரும். அவர்களுடைய தரபியத்துக்கே அந்த புள்ள வளரும். அந்த குழந்தையை வைத்து இவருடைய தாய் தந்தையுடைய அந்தஸ்தை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். அதனால ஒரு குழந்தை கெட்ட குழந்தையாக இருந்தால் உம்மா வாப்பா கெட்டவர்கள் என்று உடனே நாங்கள் ஃபத்வா கொடுக்க போகக்கூடாது. மாறாக நல்ல விடயத்தை பாருங்கள். இப்படி ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தாய் தந்தையும் தக்வாதாரிகள். உம்மா சாலிஹான ஒரு பெண்மணி, தந்தை தக்வாவுடைய அந்த காலத்தில் வாழ்ந்த பெரும் பெரும் உமராக்கள், அமீர்மார்கள் சொல்லுவாங்க, தலைமைத்துவம் வகித்த மனிதர்களில் ஒருவராக வாழ்ந்தவர்கள் தான் ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய தந்தை. இப்படி நல்லோரு ஃபேமிலிக்கு பிறந்தவர்கள் தான் இவர்கள். சிறு பராயத்திலிருந்தே தக்வாவோடு வாழ்ந்தார்கள். சிறு பராயத்திலிருந்தே மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம் கல்வியிலே, சிறு பராயத்திலிருந்தே நன்னடத்தையுடையவர்களாக இருந்தார்கள். ஒரு தடவை பெருநாள் தொழுகைக்காக போறாங்க. போகக்கூடிய நேரத்தில் பார்க்குறாங்க, ரோட்டில் ஒரு வாலிப பையன் நிற்கிறார், ஒரு பொடியன் நிற்கிறாரு, கிழிந்த ஆடையை அணிந்திருக்கின்றார். உடனே இவங்களுக்கு இறக்கம் வந்துருச்சு. நாங்கள் இவ்வளோ அழகா ஆடையை உடுத்தி கொண்டு போகிறோம், பாருங்க முன்னால் இருக்கக்கூடிய இந்த பையன் கிழிந்த ஆடையோடு இருக்கிறான். உடனே தான் அணிந்த அந்த ஆடையை கலட்டி அந்த வாலிபனுக்கு அணிவித்து விட்டு வேறொரு ஆடையை இவர்கள் அணிந்து அந்த வாலிபனையும் அழைத்து கொண்டு பள்ளிக்கு போகிறாங்க. இது சிறு பராயத்திலேயே கல்வியில் ஏற்பட்ட இரக்க குணத்தை பாருங்கள். இதனால தான் மனிதர்கள் இஸ்லாத்தை தருவினார்கள். கிட்டத்தட்ட எத்தனை பேர் இவங்கள்ட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க? எங்களோட எஸ்டிமேட் என்ன? நாங்கள் எப்படி சிந்திக்கிறோம்? இன்றைக்கு இவர்கள் மூலமாக எத்தனை பேர் இஸ்லாத்தை தழுவி இருப்பார்கள்? இவர்கள் பல நாடுகளில், ஈரானிலே பிறந்தார்கள். ஈரானிலே பிறந்து பல நாடுகளுக்கு மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள போயிட்டு ஒவ்வொரு ஊராக போயிட்டு பல அல்லாஹ்வுடைய நேசர்களை சந்தித்துள்ளார்கள். வரலாறுகளை படிக்கக்கூடிய நேரத்தில் பல அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற மகான்களிடம் காலை மடித்து கல்வியை கற்றுள்ளார்கள். ஹாஃபிதாக ஆகி அதன் பின்னால் ஷரியாத்துடைய கல்வியை கற்று அதன் பின்னால் இல்மே லதுன்னி என்று சொல்லக்கூடிய இல்ஹாமியத்துடைய அந்த இல்மை பல பெரியார்களிடம் காலை மடித்து பல வருடங்கள் கற்றுவிட்டு தான் இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவுக்கு வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் பல ஊர்களுக்கு போயிட்டு பல மனிதர்களை சந்தித்து பல விலாயத்துடைய மகான்களை சந்தித்து அதன் பின்னால் இந்தியாவுக்கு வராங்க. இந்த காலத்தை மாதிரியா? இன்றைக்கு நாங்கள் போனால் டெல்லியிலிருந்து அஜ்மீருக்கு போகிறதே கிட்டத்தட்ட 4 to 5 hours வரும். நாங்கள் வெஹிக்கிளில் போகிறதா இருந்தால் 4 to 5 hours டெல்லி டு அஜ்மீர் வெஹிக்கிளில் போகிறதா இருந்தால். அந்த காலத்தில் எப்படி பிரயாணம் செய்திருப்பார்கள்? இந்த மாதிரி ஃப்ளைட்டா, இதே மாதிரி வாகனங்களா? அவர்கள் செய்த அந்த பிரயாணத்தை பாருங்கள். அவர்கள் இந்தியாவுக்கு வரக்கூடிய நேரத்தில் அஜ்மீரில் இருந்து டெல்லியிலிருந்து அஜ்மீர் பிரயாணம் செய்தார்கள். இந்தியாவுக்கு வந்து டெல்லியிலிருந்து அஜ்மீர் பிரயாணம் செய்தார்களே, அந்த பிரயாணத்தின் போது மாத்திரம் 90 லட்சம் பேரை இஸ்லாத்திற்குள்ளே நுழைவித்தார்கள். 90 லட்சம் பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அவருடைய அந்த பிரயாணத்தில் மாத்திரம். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, அவங்களோட அஹ்லாக் எப்படி இருந்திருக்கும், அவர்களுடைய நடத்தை எவ்வாறு இருந்திருக்கும். அந்த பிரயாணத்தின் போது 90 லட்சம் பேர் இஸ்லாத்தை தழுவினார்கள் என்றால் எந்த முறையில் ஆட்களோட பழகியிருப்பாங்க, எந்த முறையில் நற்குணத்தோடு வாழ்ந்திருப்பார்கள். இதனால தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான ஹதீஸ்ல சொல்லுவாங்க, ஈமானில் பரிபூர்ணமான மனிதர் யார் என்றால் யாருடைய அஹ்லாக், யாருடைய குணங்கள் நல்லதாக இருக்கிறதோ, மேலும் யார் தன்னுடைய வீட்டார்களோடு மென்மையான முறையில் நடந்து கொள்கிறார்களோ இவர்கள் தான் ஈமானில் பரிபூர்ணமானவர்கள். ஈமான்ல பரிபூர்ணமானவர்கள் யார்? யாருடைய குணங்கள் நல்லதாக இருக்கிறதோ, தன்னுடைய குடும்பத்தினர்களோடு சாஃப்ட்னஸ், அதாவது மென்மையான முறையில் நடந்து கொள்கிறார்களோ இவர்கள் தான் ஈமானில் பூர்த்தி அடைந்தவர்கள் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுல இருக்கக்கூடிய விடயத்தை பாருங்க. ஒன்று நற்குணம், ஒன்று நற்குணம். இந்த குணத்தை நாங்கள் தனதாக்கி கொண்டால் மற்றவர்களுக்கு நாங்கள் அந்த குணத்தை வெளிப்படுத்த முடியும். சில சமயம் நம்முடைய குணங்கள் நல்லதாக இருக்கும், அந்த குணம் மனிதர்களுக்கு முன்னால் மாத்திரம் நல்லதாக இருக்கும், வீட்டில் வேற மாதிரி இருக்கும். வீட்டில் எப்படி இருக்கும்?
வேற மாதிரி இருக்கும். ஊருக்கெல்லாம் நாங்க நல்லவன், வீட்டுக்கு நாங்க கெட்டவன். வீட்டுக்கு போனால் மனைவியோடு கடிந்து பேசுவது, வீட்டுக்கு போனால் மனைவியை கை நீட்டி அடிப்பது, வீட்டுக்கு போனால் தூசண வார்த்தையால் மனைவிக்கு பேசுவது, வெளியில வந்தால் என்னை போன்ற சூஃபி யாரும் கிடையாது. அஹ்லாக் வெளியில் உள்ளவர்களுக்கு. அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஈமானில் பரிபூர்ணமான மனிதர் யார் என்றால் அஹ்லாக் நன்னடத்தை நற்குணத்தில் நல்லவராக நல்ல குணமுடையவராக இருப்பதும் தன்னுடைய வீட்டார்களோடு மென்மையான முறையில் நடந்து கொள்ளக்கூடியவர். உங்களுக்கு பல பிரச்சனை இருக்கலாம், வெளியில வியாபாரத்தில் பிரச்சனை இருக்கலாம், அங்கங்க நண்பர்களோடு பிரச்சனை இருக்கலாம். அந்த சூட்டை கொண்டு வந்து வீட்டில் காட்டுறது கிடையாது நற்குணம். அந்த சூட்டை கொண்டு வந்து மனைவிட தலையில போடுறது இல்லை நற்குணம். அவர்கள் உங்களை எதிர்பார்த்து முழு நாளும் காத்திருப்பார்கள். போகக்கூட ஏதாவது பேசினா திட்டி போட்டாச்சு, ஏசி போட்டாச்சு. கடையில் ஈக்கிற சூட்டை மனைவிட மேல காட்டுறது, குழந்தைகள் மேல காட்டுறது. பொஸ் எங்களை ஏசி இருப்பாரு, நாங்க போயிட்டு மனைவி ஏசுறது. இது நற்குணம் கிடையாது. இந்த மூத்த மனிதர்கள் அல்லாஹ்வுடைய நேசர்களுடைய வாழ்க்கையை படிப்பதே காரணம் என்னென்றால், இதில் கொஞ்சமாவது நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்ற நியத்தோடு, இதில் கொஞ்சமாவது நாங்கள் பின்பற்ற வேண்டும். நாம் யாரை பின்பற்றுகின்றோமோ, இந்த நபிமார்கள், சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள், எப்படி நற்குணமுடையவர்களாக இருந்தார்கள், எவ்வளவு நன்னடத்தை உள்ளவர்களாக இருந்தார்கள். இவர்களுடைய அந்த நடத்தையை பார்த்து மனிதர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள் என்றால், இந்த ஏழு நடத்தையை பார்த்து என் மனைவி கூட கிட்ட வர்றது கிடையாது, என்னுடைய மனைவி கூட கிட்ட வர்றது கிடையாது. என்னுடைய நடத்தை அவ்வாறு இருக்கிறது. எனவே அன்பின் சகோதரர்களை, பெரியார்களே, ஈமானில் பரிபூரணம் வேண்டும் என்றால் நல்ல குணமும் இருக்க வேண்டும். வீட்டில் உள்ளவர்களோடு மென்மையான தொனியில் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். மென்மையாக நடந்து போங்க. வெளியில் இருக்கிறத வீட்டுக்குள்ள கொண்டு வராதீங்க. எதையா இருந்தாலும் மனசுல வச்சுக்கொண்டு வீட்டில் மனைவி குழந்தைகளுக்கு முன்னால் நல்ல குணத்தோடு மென்மையான தொனியில் பழகிக்கொள்ள வேண்டும். மென்மையான தொழில் நடந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நான் என் மனைவியோடு கடுமையாக நடந்து கொண்டால் அதை பார்த்து வளரக்கூடிய குழந்தைகள் எவ்வாறு வாழ்வார்கள்? நீ சொல்லுவாங்க, உமா வாப்பாமார் உமாமார் சொல்லுவாங்க, புள்ள சொல் பேச்சு கேட்குறாங்க. இல்லை, சொல் பேச்சு எப்படி கேட்பாரு? ஏல நடத்த வீட்டில் நல்லா இல்லையே, என்னைய பார்த்து வளர்ற புள்ள எப்படி சொல் பேச்சு கேட்பாரு? நான் வீட்டில் மனைவியோடு கடுமையாக நடக்கின்றேன், மனைவிக்கு ஏசுகின்றேன், தூசண வார்த்தைகள் பேசுகின்றேன், ஆட்டம் கூட்டு பார்த்து கும்மாளம் இதையெல்லாம் குழந்தைகளோடு உட்கார்ந்து கொண்டு வெட்கமில்லாமல் பார்த்து கொண்டிருக்கின்றேன். நான் ஷரியத்தை பேசினா என் புள்ள எப்படி கேட்பான்? நான் மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தால் என் புள்ள எப்படி கேட்பான்? முதலாவது தான் அமல் செய்ய வேண்டும். முதலாவது தன்னுடைய குணத்தை நல்லதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். தன்னுடைய குணத்தை குடும்பத்தார்களுக்கு நல்லதாக நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதன் பின்னால தான் ஊருக்கு. நாம் இன்றைக்கு ஊருக்கு முன்னால் நல்லவன், வீட்டுக்குள்ள கெட்டவன். இன்னும் ஒரு ஹதீஸ் ஷரீஃப்ல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனக்கு மிகவும் நெருக்கமான மனிதர் யார் என்றால் உங்களின் நல்ல குணமுடையவர்கள் ஆவார்கள், மேலும் நல்ல மென்மையான கல்வுடையவர்கள், மென்மையான உள்ளம் கொண்டவர்கள், மேலும் மனிதர்களோடு முஹப்பத் வைக்கக்கூடியவர்கள், மேலும் மனிதர்கள் யாரை முஹப்பத் வைக்கிறாரோ அவர்கள் எனக்கு மிகவும் நெருக்கமான மனிதர்கள் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நற்குணம், மென்மையான கல்பு, இதுலேயும் அதே விஷயம்தான். எங்களோட கல்பு, எங்களோட உள்ளம் மென்மையாக இருக்க வேண்டும், சாஃப்ட்னஸ் இருக்கணும். எல்லாத்துக்கும் சூடாகக்கூடாது, எல்லாத்துக்கும் கோவப்படக்கூடாது, எல்லாத்தையும் பொறுமையோடு நாங்கள் ஹேண்டில் பண்ணணும். இப்போ நாள் வளர 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 நாள் போக போக நாங்கள் சின்ன பிள்ளைகள் ஆகிக்கொண்டு தான் போகிறோம். சில விஷயங்கள்ல வயது கூட கூட நாள் போக போக எங்கள்கிட்ட அந்த மெச்சூர்னஸ் வரணும், அந்த இது வரணும். எங்கள்கிட்ட நாங்கள் சமுதாயத்தோடு குடும்பத்தோடு வாழக்கூடிய அந்த பாணி நம்மிடத்தில் ஏற்பட வேண்டும். அவ்வாறு ஏற்படவில்லை என்றால் நாங்கள் வளர வளர புத்தி குறைஞ்சு கொண்டு தான் போறோம். அதனால இந்த விடயங்களை தனதாக்கிக் கொள்ளும். மேலும் மனிதர்களை முஹப்பத் வைக்கக்கூடிய பழக்கம், மேலும் யாரை மனிதர்கள் முஹப்பத் வைக்கிறார்களோ அவர்களும் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிந்துள்ளார்கள். இன்னும் ஒரு ஹதீஸ் ஷரீஃப்ல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிந்துள்ளார்கள், கியாமத்துடைய நாளில் மூமினுடைய மீசான், தராசிக்கு தானே நன்மை தீமை அளக்கக்கூடிய அந்த தராசிக்குதே, இந்த தராசிலே நற்குணம், ஹுஸ்னே அஹ்லாக், நற்குணத்தை போன்று பாரமான எந்த வஸ்துவும் கிடையாது. மீசான் தராசுல நற்குணத்தை வைத்தால், ஒரு மனிதனுடைய குணத்தை வச்சா நன்மை தீமைகள் அடக்கப்படக்கூடிய தராசுல நற்குணத்தை வைத்தால் அந்த தராசு மிகவும் பாரமாக இருக்குமா. அவ்வளவு நற்குணத்தில் சிறப்புகள் இருக்குது, அவ்வளவு நன்மைகள் இருக்குது நற்குணத்தின் மூலமாக. இன்னும் ஒரு ஹதீஸ் ஷரீஃப்ல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யாரு
தன்னுடைய குணத்தை நல்லதாக ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கத்தில் உயர்ந்த இடத்தை அல்லாஹு தஆலா வழங்கி விடுவார். சுவர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் வழங்கி விடுவார். அன்பின் சகோதரர்களை, பெரியார்களே, நாமும் முயற்சி செய்து நம்முடைய குணங்களை நற்குணங்களாக நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இதைத்தான் நம்முடைய மூதாதையர்கள் செய்தார்கள். ஹாஜா கரீப் நவாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய நற்குணத்தின் மூலமாகத்தான் டெல்லியிலிருந்து அஜ்மீர் போற அந்த வழியில் மாத்திரம் 90 லட்சம் பேர் இஸ்லாத்தை தழுவிக்கொண்டார்கள். 90 லட்சம் பேர் இஸ்லாத்தை தழுவிக்கொண்டார்கள் அந்த நற்குணத்தின் காரணத்தினால். இன்றும் நாங்கள் அவர்களை ஞாபகப்படுத்துகின்றோம். அவருடைய பேரை கேட்டால் ரலியல்லாஹு அன்ஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று கூறுகின்றோம். இது சாதாரணமாக கிடைத்த பதவி கிடையாது, சாதாரணமாக கிடைத்த அந்தஸ்து கிடையாது. இது ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் மூலமாக ரப்புடைய திருப்பொருத்தத்தை பெற்ற மகான்கள், சீதேவிகள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள். எனவே அன்பின் சகோதரர்களை, இவருடைய கராமாத்துகள் நிறைய இருக்குது, அதிசயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் என்ன? நற்குணம். பல தடவைகள் இவங்களுடைய வாழ்க்கையில பல தடவைகள் இவ்வாறு நடந்தது. ஒரு தடவை ஹாஜா கரீம் நவாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அஜ்மீருக்கு போறாங்க. அஜ்மீருக்கு போயிட்டு அவர்கள் ஒரு மரத்தின் கீழால், அரச மரம் என்று சில கிதாபுகள் எழுதிக்குது, ஒரு மரம், அரச மரத்தின் கீழால் இலைப்பாடுவதற்காக வேண்டி டயர்ட் ஆகிக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வேண்டி உட்கார்றாங்க. உடனே ஒரு மனிதர் வாராரு, வந்து சொல்றாரு, இந்த இடத்துல உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்க இயலாது. இந்த இடம் ராஜா அந்த காலத்தில் ராஜாவாக வாழ்ந்த பிருத்விராஜ் சௌஹான், பிருத்விராஜ் சௌஹான் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர், அந்த ராஜாவுடைய ஒட்டகங்கள் கட்டக்கூடிய இடம் இந்த இடம், உங்களுக்கு இங்கே இருக்க இயலாது. டயட்டில் வந்து உட்காந்துக்கிறாங்க. இவர்களும் இவருடைய சகாக்களும் எல்பாட்டி அனுப்புகிறார். கோவத்தோட கடினமான வார்த்தைகளை பேசி எல்பாட்டி அனுப்புகிறாங்க. அப்படியா, இங்கே அவங்களோட ஒட்டகம் இருக்கும், சரி அவங்களோட ஒட்டகம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு போயிட்டாங்க. இவன் என்ன செய்யறாரு? ஒட்டகத்தை மேய்க்கக்கூடிய மனிதர் ஒட்டகங்களை எடுத்துட்டு வந்து அந்த அரச மரத்தை வைக்கிறார். இவர்களை எல்பாட்டி அனுப்பின அந்த இடத்துல அந்த ஒட்டகங்களை வந்து கெட்டுறாரு. அதுவும் உட்காந்துருச்சு. இவர் அடுத்த நாள் வந்து ஒட்டகத்தை எழுப்பாட்டுறாரு. எலும்புது கிடையாது, எலும்புது இல்லை. அந்த ஒட்டகம் எலும்புது உயிரோட தான் நீக்குது, ஆனால் உட்கார்ந்து தான் நீக்குது, எலும்புது இல்லை. பல முயற்சிகளை செய்கிறாரு, அந்த ஒட்டகங்கள் எழும்பவே இல்லை. இவருக்கு விஷயம் இறங்கிருச்சு. நேற்று இந்த மகான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற அந்த மனிதர் சொல்லிட்டு போன, அவங்களோட ஒட்டகம் கெட்டுற இடமா, ஒட்டகமா இங்கே இருக்கும், அப்போ இருந்து கொண்டே இருக்கணும் ஒட்டகம் அப்படின்ட்டு போனாரு. இது இருந்து கொண்டே தான் இருக்குது, எழும்புது இல்லை. உடனே போறார் அவர்கிட்ட. உடனே போயிட்டு ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாரு, நான் இப்படி உங்களை பேசினேன், தவறான வார்த்தைகளை பேசினேன், உங்களை விரட்டினேன், நீங்க அல்லாஹ்வுக்காக என்னை மன்னிச்சுக்கோங்க. எந்த விதமான ஒரு யோசனையும் சிந்திக்கவே இல்லை, மன்னிக்கிறதா இல்லையா யோசிச்சு பார்ப்போம், புறவாம இல்லை, உடனே மன்னித்து விட்டார்கள். உடனே மன்னித்து விட்டு கூறினார்கள், இப்ப போங்க, அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் அவங்களோட ஒட்டகங்கள் எல்லாம் எலும்பும், நீங்க போயிட்டு பாருங்க. அவர் திரும்பி வந்து பார்க்கிறார், எல்லா ஒட்டகமும் எலும்பி நிற்கிறது. இது கராமாத்துகள், அல்லாஹ்வுடைய வழிமார்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கக்கூடிய அற்புதங்கள். அல்லாஹ்வுடைய அனுமதியோடு இவர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? இவைகளை வழங்குகின்றான். எனவே அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, எவ்வளவு தான் எங்களையோட முன்னால் இருக்கக்கூடியவர்கள் கடுமையாக நடந்தாலும் நாங்கள் எங்களோட குணத்தை காப்போம். சொல்லுவாங்க தானே, நாய் எங்களையை பார்த்து குறைக்குதுன்னு சொல்லி நாங்கள் நாயை பார்த்து குறைக்கக்கூடாது. நாங்கள் என்ன செய்யக்கூடாது? நாயை பார்த்து குறைக்கிறதா? குறைக்க மாட்டோம். அது எங்களையை பார்த்து குறைச்சா நாங்கள் ஓடுவோம், இல்லாட்டி கல்லை தூக்குவோம். இதே மாதிரி இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லி காட்டுவாங்க. எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடியவர்கள் கெட்ட நடத்தையோடு எங்களோடு நடந்து கொண்டால், எதுவரை என்றால் கை நீட்டி எங்களை அடித்தாலும் சரி, நாங்கள் எங்களோட குணத்தை தான் வெளிப்படுத்துவோம். இன்று இல்லாட்டி நாளைக்கு எங்களை பற்றி அவர் புரிஞ்சு கொள்வார். இன்று இல்லாட்டி நாளைக்கு அவர் எங்களோட நெருக்கமாக இருப்பார். இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம், சில பிரச்சனைகள் குடும்பங்களுக்கு இடையில் ஏற்படும். அந்த பிரச்சனைகளில் பல தூசண வார்த்தைகள், பல வார்த்தைகள் பிரயோகிப்பாங்க. எல்லா வார்த்தையும் பிரயோகித்து ரெண்டு குடும்பமும், ரெண்டு ஃபேமிலியும் பிரிஞ்சு வாழ்வாங்க. ரெண்டு குடும்பமும் பிரிந்து வாழ்வாங்க. ஆனால் ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு திரும்பவும் அல்லாஹ் தஆலா சேரக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்து சேர்ந்தா ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மூஞ்ச பார்க்கலாம். பார்க்குற நேரம் என்ன நினைவு வரும்? 2 வருஷத்துக்கு முந்தைய என்ன பேச்செல்லாம் பேசினான், இவருக்கு அவரை பார்த்த நினைவு வரும், அவருக்கு இவரை பார்த்த நினைவு வரும். 2 வருஷத்துக்கு முந்தி என்ன பேச்செல்லாம் பேசினான். எங்களோட உம்மாவை, வாப்பாவை, குழந்தைகளை பல முறை பல அவதூறுகளை சொல்லி, பல பிரச்சனைகளை, பல தூசண வார்த்தைகளை பேசினார். இன்றைக்கு பாருங்க. எனவே என்றோ ஒரு நாள், இன்றைக்கு சண்டை பிடிப்போம், நாளை செய்து கொள்வோம். குடும்ப பிரச்சனைகளாக இருந்தாலும் வெளியிலே கொண்டு வராதீர்கள். விசேஷமாக கணவன் மனைவியுடைய பிரச்சனைகளை வெளியிலேயோ நண்பர்களிடமோ யாரிடமும் பகிர்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. 4 செவர்னா 4 செவர் உள்ளுக்கதான் நம்மளோட பிரச்சனை. உங்களோட உம்மா வாப்பாட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சில பிரச்சனைகளை கணவன் மனைவியுடைய பிரச்சனை என்றால் அந்த ரூம் உள்ளுக்கு, அந்த 4 சுவருக்குள்ளே நாங்கள் வைத்துக் கொண்டால் இன்றைக்கு சண்டை பிடிப்போம், நாளைக்கு சேருவோம். சும்மா அப்பப்ப சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் இதுவே தலாக்கு
வரைக்கும் போய்விடக்கூடாது. நம்முடைய குணத்தை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். மனைவியும் மனைவி தானே, என்னன்னாலும் எங்களோட குழந்தைகளை எங்களோட பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடியவள், நாம வீட்டில் இல்லாத நேரத்தில் நம்முடைய ஆடைகளை துவைக்கக்கூடியவள், நமக்காக வேண்டி உணவு சமைக்கக்கூடியவள், நம்முடைய குழந்தைகளை பராமரிக்கக்கூடியவள் மனைவி தானே. பெண்கள் தானே. அவங்கள்ட்ட சில தவறுகள் ஏற்படும், சில பிரச்சனைகள் உருவாகும், சில முறையில் பேசுவாங்க. ஆனால் ஆண்களாகிய நாம் சகிப்புத்தன்மை, நற்குணங்கள். ஒவ்வொரு ஜும்மாவுக்கும் வாரம் பயானா கேட்கிறோம். பொம்பளை ஜும்மாவுக்கு வந்து பயானா கேட்கிறோம். நாங்கள் தான் பயன் கேட்கிறோம். நாங்கள் தான் எங்களுக்குள்ள நல்ல விஷயத்தை கேட்கணும். நாங்கள் கேட்கக்கூடிய விஷயத்தை அமல்ல கொண்டு வரணும். இங்கிட்டால கேட்டு அங்கிட்டால விடுறது கிடையாது. அமல் செய்யணும்னு ஆசை இங்கே வருது இப்போ. ஆனால் வெளியில் போயிட்டு ஜும்மா முடிஞ்சு செருப்பை போட்ட உடனே மறந்து போகுது. இவ்வாறு இல்லை. நற்குணங்களாக இருந்தாலும் நல்ல விஷயங்களாக இருந்தாலும் கேட்கக்கூடிய நாம் முதலில் அதை அமல்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இப்படி வாழ்ந்த அல்லாஹ்வுடைய நேசர்கள் தான் உலகம் அழியும் வரை ஞாபகப்படுத்தப்படுவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே நாங்கள் முயற்சி செய்து நம்முடைய நன்னடத்தைகள், இவருடைய வாழ்க்கை வரலாறு கேட்டு நம்முடைய நடத்தைகளை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய அஹ்லாக்குகள், நம்முடைய குணங்களை நல்ல குணங்களாக்கி கொள்ள வேண்டும். ஒருவர் முன்னால் இருக்கக்கூடியவர் எங்களை பார்த்து காரி துப்பினாலும் நாங்கள் எங்களோட நற்குணத்தை வெளிப்படுத்துவோமே. ஆனால் என்றோ ஒரு நாள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் ஒற்றுமையாக வாழக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். எனவே சிறு சிறு பிரச்சனைகளுக்காக மூஞ்ச தூக்கி கொண்டு, குடும்பங்களை பிரிந்து கொண்டு, நண்பர்களை பிரிந்து கொண்டு வாழாமல் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து நல்லொரு சமுதாயத்தை நாங்கள் உருவாக்குவதற்கு முயற்சி செய்வோமே. ஆனால் நிச்சயமாக ஈருலக வாழ்க்கையிலும் நாங்கள் வெற்றி பெறலாம். இவ்வாறான வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்து அருள்வானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தோடும் ஏனைய மனிதர்களோடும் நன்னடத்தையோடு நற்குணத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. நற்குணம் என்று சொல்லக்கூடிய அந்த பொக்கிஷத்தை நாங்கள் வாழ்க்கை முழுவதும் கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நீ நசீபாக்கி அருள்வாயாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஷஃபாஅத்தோடு சுவர்க்கம் நுழையக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.